யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறத ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க டுட்டோரியலுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதார் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எந்தெந்த லிங்க் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துக்கோ. ஆதார்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனினோட அதிகாரம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைரேகை, கருவிழி, நம்மளுடைய டேட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இது மூலிமா நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வரில் இருக்கும். நம்ம இந்த யூனிக்கும் நம்பர், அதாவது யூஐடி நம்பரை வச்சு 12 நம்பர் கொடுப்பாங்க. ஆதார் நம்பர்னு பேர், அது பேர். அந்த நம்பரை வச்சு நம்ம எதுக்கு வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். பேங்க்குக்கோ இல்லை சிம்மு வாங்கிறதுக்கோ இல்லை வேறு எதோ பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த 12 நம்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ உங்கள் பேரில் எத்தனை சிம்மு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 நம்பர் ஆதார் நம்பரில் உங்களுக்கு வந்துடும். அந்த 12 நம்பரை வச்சு உங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்தா உங்களுடைய டேட்டாஸ், நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்ருக்கீங்க, என்ன டேட்டான்றது எல்லாமே உங்களுக்கு அந்த 12 நம்பரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 மாதம் பிறந்த குழந்தைக்கு, பிறந்த 5 மாதத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் இன்னும் ஆதார் எடுக்கலை அப்படின்னா உங்களை அருகாமையில் உள்ள நகராட்சியோ இல்லை மாநகராட்சியோ தாலுகா அலுவலகத்திலேயோ சென்று நிரந்தர சேர்க்கை, ஆதார் நிரந்தர சேர்க்கை மையம் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் எண்ணை வாங்கிக்கிங்க. வாங்க இப்போ எந்தெந்த லிங்க் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேட் என்ரோல் சென்டர் அப்படின்னு இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் எங்கே ஆதார் சேர்க்கை மையம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது தேவைப்படுது. செக் ஆதார் ஸ்டேட்டஸ் அடுத்து நம்ம பார்க்குறது. இந்த செக் ஆதார் ஸ்டேட்டஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் எடுத்திருப்போம், எடுத்து உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க, அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் அப்படின்ட்டு பேர், அதை கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கார்டு ஜென்ரேஷன் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த செக் ஆதார் ஸ்டேட்டஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆதார். இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஆதார் கார்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு இந்த ஆதார் கார்டு சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் ஆதார் கிளிக் பண்ணி, இந்த டவுன்லோட் ஆதார் கிளிக் பண்ணி நம்ம கார்டை நெட்டு மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது நான் மேலும் வீடியோக்களை போடுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் நம்பர் ஆன் மொபைல். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் நம்பரை நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு மெசேஜ் மூலிமா வரும். இது ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் உங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் லாஸ்ட் யூஐடி அண்ட் இஐடி அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சு போயிருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஆதார் நம்பர் தெரியாது, என்ரோல் நம்பர்லாம் தெரியும், என்ரோல் நம்பரும் தெரியாது, இல்லை ஆதார் நம்பரும் தெரியாது, எனக்கு ஆதாரில் இருந்த பேர் மட்டும்தான் தெரியும், என் பேர் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இது மூலிமா வச்சு கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா ரிட்ரீவ் லாஸ்ட் யூஐடி அண்ட் இஐடி மூலிமா உங்கள் ஆதார் நம்பரையும் அப்படி இல்லை என்ரோல் நம்பரையும் நீங்கள் உங்கள் மெசேஜ் மூலிமா கெட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அண்ட் மொபைல் நம்பர்.
இப்போ நீங்கள் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நம்மளது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த வெரிஃபை இமெயில் அண்டு மொபைல் நம்பர் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் டீட்டெயில்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதாரை வந்து பிழை இருந்துச்சுன்னா, இப்போ இந்த வந்து பேர் தப்பாக இருக்குது, இல்லை அட்ரஸ் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, இமெயில் ஐடி அப்டேட் பண்ணோம், இல்லை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆதார் அப்டேட் டீட்டெயில்ஸ் மூலிமா நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் டீட்டெயில் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். இன்னொரு லிங்க், இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபி, ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலிமா நீங்கள் உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் மேலும் வீடியோ நான் போடுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் கரெக்ஷன் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்டர் மூலிமா மேனுவலாக, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆதார் எடுக்கும்போது. அவங்களாம் வந்து எப்படி நம்ம பேர் இல்லை அட்ரஸ் ஏதோ ஒன்று திருத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆதார் அப்டேட் கரெக்ஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் கீழே இருக்க இந்த 2 அட்ரஸுக்கு எதனா ஒரு அட்ரஸுக்கு வந்து நீங்கள் லெட்டர் மூலிமா சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் அது என்ன ஏதுன்றதோ பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக் அப்டேட் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து நீங்கள் அப்டேட் போட்டிருப்பீங்க லெட்டர் மூலியமாவோ இல்லை ஆன்லைன்லேயோ, அப்படி இல்லைன்னா நிரந்தர ஆதார் சேர்க்கை மையத்தில் சென்று போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, நேம், டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்று கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதை செக் பண்ணுறதுக்கு இது செக் அப்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது மூலிமா செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதாவது நம்ம ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த வெரிஃபை ஆதார் யூஸ் ஆகுது. இது நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கடைசி 3 நம்பர் உங்களுடைய மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோட கடைசி 3 நம்பர் காமிக்கும். அது மூலிமா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே லாக் அன்லாக் பயோமெட்ரிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து எப்படி நம்ம அன்லாக் பண்ணுறது, இல்லைன்னா நம்ம பயோமெட்ரிக் எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இதில் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செக் ஆதார் பேங்க் அக்கௌண்டிங் லிங்க் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்போம் ஆதார் நம்பர். இப்போ நம்ம ஆதார் நம்பர் வந்து எந்தெந்த பேங்க்கில் லிங்க்கில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த செக் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து யூஸ் ஆகும். இதுதான் ஆதாரை பற்றின விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். நன்றி. இது வரைக்கும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னா பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.